ஒரு தசாப்த காலமாக இந்த உலகத்திலே நடக்காத ஒரு மிகப்பெரிய விமான விபத்து இப்போ நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 242 பேரோட கிளம்புன ஃப்ளைட்டு கொஞ்ச நேரத்திலேயே போய் ஹாஸ்டலில் மோதினதில் 241 பேர் இறந்துடுறாங்க. இதை ஏர் இண்டியா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு. அந்த ஒருத்தர் மட்டும்தான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிக்கிறாரு. அதை தாண்டி ஹாஸ்டலில் போய் மோதினுச்சுல, அங்கே இருந்தவங்களும் வந்து இறந்துருக்காங்க. இதனால் டெத் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 290க்கு மேலே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஏன் இந்த வீடியோ எடுக்கும்போது 294 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியல் கவுண்டு இனிமே தான் வந்து வர ஆரம்பிக்கும். இதை பற்றி தாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். நேற்றுக்கு மதியானம் 1:30க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் இந்த விமானம் வந்து ரெடி ஆகுது கிளம்புறதுக்காக. 1:30க்கு ரெடியாக இருக்குது. இன்னும் 8 நிமிஷத்தில் வந்து இது கிளம்ப போகுது. இப்படி 1:34 வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்குது. 10 நாட் ஸ்பீடில், அதாவது 18 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த விமானம் ஓடுபாதை 23 நகர்ந்து வந்து போய்கிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது 1:38 ஆகுது. விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது. கிட்டத்தட்ட 174 நாட் ஸ்பீடில் வந்து டேக் ஆஃப் ஆகுது. கிட்டத்தட்ட 322 கிலோமீட்டர் பர் ஹவருங்க. இப்படி டேக் ஆஃப் ஆகி வந்து பறக்குதான் 425 அடி உயரம் தான் போயிருந்திருக்கும். இந்த நேரத்தில் இங்கே கண்ட்ரோல் சென்டருக்கும் விமானத்துக்கும் உள்ள அந்த சிக்னல் வந்து லாஸ் ஆகிடுது. அப்படி அந்த சிக்னல் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த விமானி சொல்கிறாப்புல மேடே மேடே அப்படின்னு சொல்கிறாப்புல. மேடேனா என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச அளவிலே அங்கீகரிச்சிருக்காங்க. ஏதாவது விமானத்துக்கு பிரச்சனை வருது அப்படின்னா மேடேன்னு சொல்கிறாங்கன்னா, எப்பா இதிலே விமானத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். இது வந்து சர்வதேச அளவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். மேடேன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, மேடர் அப்படின்னு சொல்லப்போகிற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. மேடர்னால் எங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு அர்த்தங்க. அதனால தான் மேடே அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்படி விமானி சொல்கிறாப்புல. அப்படி சொன்னோடனே இங்கே சிக்னலும் லாஸ் ஆகிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து தெரியலை. இப்படி நேரங்கள் போகுது. இந்த விமானம் கிளம்பி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். 1:38லேருந்து ஒரு 5 நிமிஷம் தான். இப்படி 5 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்ரு இந்த விமானம் ட்ராவல் பண்ணி ஒரு ஹாஸ்டலுங்க. இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டல். இங்கே டாக்டர்ஸ் வந்து வந்துட்டு போவாங்க. இப்படி இருக்கிற இந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதியான நேரம் கிட்டத்தட்ட 1:40ன்னு சொன்னல, சாப்பிட்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த விமானம் போய் அந்த இடத்துல மோதுது. இப்படி மோதின உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே டமார்னு வெடிக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,27,000 லிட்டர் ஃபியூலு அந்த விமானத்தில் வந்து இருந்திருக்கு. அகமதாபாத்லேருந்து லண்டன் போகணுன்னா எந்த அளவுக்கு ஃபியூல் தேவைப்படும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா 1:40க்கு கிளம்புற ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட நைட்டு 10:55 தான் போய் சேருதான். இப்படிப்பட்ட இந்த ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ ஃபியூல் தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதனால் கிளம்புன உடனே வந்து வெடிக்குதில்ல போய் அந்த ஃபியூல் வந்து நெருப்பு பட்டால் யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு வெடிக்கணும். அந்த வீடியோ கூட உங்களால் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும். யோசிச்சு கூட பார்க்க முடியுதாங்க. அதெல்லாம் போய் அந்த ஒழுங்க இம்பேக்டில் தீப்பொறியெல்லாம் ஏற்பட்டு அந்த இது வெடித்து பயங்கர வெப்பத்தில் உடலெல்லாம் கருகி கிட்டத்தட்ட 241 பேர் வந்து இறந்து போகிறாங்க. இதெல்லாம் நம்பவே முடியாத ஒரு விஷயம். இதை தாண்டி ஹாஸ்டலில் போய் மோதினதுனால அங்கே இருந்த கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே வந்து காயமடைகிறாங்க. இப்படி 60 பேர் காயமடைஞ்சவங்க சில பேர்லாம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போகிறாங்க. அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, எப்படி டாக்டர், வருங்கால டாக்டர்கள், அவங்கள உடனே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸு அந்த இடத்துக்கு வந்து வருது. அதை தாண்டி தீயணைப்பு வீரர்கள் வராங்க, போலீஸ் வராங்க, மக்கள் அங்கே வந்து அவசரமாக ஓடுறாங்க. எல்லாமே வந்து நொடிப்பொழுதுகளில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஆம்புலன்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காயமடைஞ்சவங்களை ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த விமானத்துலேருந்து பார்க்குறதுக்கே யாரும் உயிரோடு இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து உடலெல்லாம் செதறி அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க, அந்தளவுக்கு வந்து இருக்கிறாங்க. இப்படி வந்து அதை நெருப்பை மட்டும்தான் அணைக்கிறாங்க. உள்ளேருந்து வந்து யாரையுமே வந்து உயிரோடு வந்து மீட்க முடியல. இது மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக இதில் வந்து உயிர் தப்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரலாற்றிலே நடக்குமான்னு தெரில. ஏன்னா அந்த ஆள் தப்பிக்கிறதுலாம் நம்பவே முடியாத ஒரு விஷயம். நீங்களே வந்து வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. பிளேன் போய் டக்குன்னு விழுந்து வந்து வெடிக்குது. இதில் எப்படி தப்பிச்சிருப்பாருன்னு நம்ப கூட முடியலை. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து 11A சீட்டில் வந்து உட்காந்துருந்துருக்காரு. இவர் எமர்ஜென்சி சீட் வழியாக வந்து குதிச்சதாக வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க விமானம் வெடித்ததுக்கப்புறம் எமர்ஜென்சி சீட்லேருந்து வந்து அவர் வந்து வெளியே எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் தான் இருக்கும். பட் எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு தெரில. அவர் ஆனால் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வந்து வெளில வந்திருக்காரு. வெளில வந்து நடந்து போகிறாரு. ஆனால் காலை ஊனி நடந்து போகிறாரு. முகத்தில் வந்து காயம் வந்து இருந்துருக்கு. இவர் பிரிட்டனை வந்து சேர்ந்தவர். இவரோட குடும்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இருந்துருக்கு. இங்கே வந்து பார்த்துட்டு அவர் அங்கே வந்து பிரிட்டனுக்கு போகிறதுக்காக இந்த ஃப்ளைட்டில் வந்து போகிறாரு. ஆனால் பிரிட்டனில் தான் அவங்க ஒய்ஃப் வந்து இருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் இந்த பிளேன் ஆக்சிடென்ட்லேருந்து வந்து தப்பிச்சவர். அந்த ஹாஸ்டலில் போய் மோதினுச்சு இல்லைங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட 5 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அதை தாண்டி
ஒரு டாக்டர் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க, அவங்க வந்து இறந்துருந்துருக்காங்க. ஒரு டாக்டர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட ஒய்ஃப் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்க வந்து இறந்துருக்காங்க. இப்படி டெத் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்க. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா குஜராத் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து எல்லாரையும் மீட்கிறதுக்கு ஸ்பெஷல் வழியமைப்பு, அந்த சிகிச்சை வந்து சீக்கிரம் இது பண்ணுறதுக்கான பல வேலைகளை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி பல தலைவர்கள் வந்து அவங்க வந்து வருத்தத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி இங்கிலாந்து வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கு. இது மாதிரி பல பேர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவம் யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் நடந்து முடியுதுங்க. இதுக்காக டாட்டா நிறுவனம் இருக்குல்ல, ஏன்னா இந்த ஏர் இண்டியா இப்போ டாட்டா நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. டாட்டா நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இது மாதிரி இறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் 1 கோடி ரூபா தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதை தாண்டி அங்கே வந்து இந்த காயமடைஞ்சிருப்பாங்கள்ல பயங்கரமாக, அவங்க எல்லாரையும் நாங்களே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கட்டடம் இருக்குல்ல, ஹாஸ்டல் கட்டடம், அதை வந்து நாங்கள் புனரமைச்சு தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன தான் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த உயிர் வந்து திருப்பி வரப்போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் டாட்டா வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இது ஏன் நடந்தது, எதனால் நடந்ததுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஏஏஐபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து இந்தியாவோட களத்தில் வந்து குதிச்சிருக்காங்க. இந்த பிளேனுக்கு வந்து என்ன ஆணுச்சு, எதனால் வந்து இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக களத்தில் குதித்து வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இங்கிலாந்தில் இதேமாரி ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வரப்போகிறாங்க. அதை தாண்டி அமெரிக்காவில் உள்ளவங்க வந்து புலனாய்வு பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லோரும் வந்து இந்த பிளேனுக்கு வந்து என்ன ஆணுச்சு அப்படின்னு வந்து விசாரிக்க போகிறாங்க. ஏன் எல்லோரும் வராங்க அப்படின்னா, எல்லா நாட்டிலையும் விமானம் இருக்குது, எந்த இடத்துல எப்போனாலும் வந்து ஆக்சிடென்ட் நடக்கலாம். அதனால எல்லோரும் வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்தாங்கள்ல எல்லாரும், நொடி பொழுதுகளில் எல்லாரும் அந்த வெப்பத்தில் வந்து இறந்து போகிறாங்க. உடலே வந்து கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் வந்து அந்தளவுக்கு எரிஞ்சு போயிருந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கூட, குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் கூட இதில் பயணிச்சிருக்காரு, அவர் வந்து இறந்து போகிறாரு. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தை பார்க்குறதுக்காக வந்து போகிறாரு, அவர் இறந்து போகிறாரு. இப்படி உடலெல்லாம் சதறி போயிருக்குல்ல, யார் யார் உடல் கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அதை தாண்டி டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து செக் பண்ணணும்ல, அதனால் வந்த சொந்தக்காரங்கள்ட்டேருந்து அந்த சாம்பிளை எடுத்து இது யார் இறந்துருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்படி அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான பணிகள் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, 242 பேரில் 241 பேர் விமானத்தில் இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்க உடல் இப்படின்னு வந்து பலது வந்து சோதனை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த விமானத்தில் போன 242 பேரில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் லண்டனை சேர்ந்தவங்க. அதை தாண்டி ஒருத்தர் வந்து கனடாவை சேர்ந்தவர், 7 பேர் வந்து போர்த்துகீசிய நாட்டை சேர்ந்தவர். இப்படி வந்து போயிருந்திருக்காங்க. 232 பேர் வந்து 230 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயணிகள், 2 பேர் வந்து விமானிகள், 10 பேர் அந்த விமானத்தில் வந்து வேலை பார்க்குற பணியாளர்கள். இப்படி அந்த விமானத்தில் வந்து ஆளுங்க வந்து இருந்திருக்காங்க. இந்த 242 பேரில் 117 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரியவங்க, மிச்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11 பேராங்க. 11 பேர் வந்து சில்ட்ரன்ஸு, 2 பேர் வந்து கை குழந்தைங்க. இப்படி அந்த விமானத்தில் வந்து எண்ணிக்கை வந்து இருந்திருக்கு. இப்போதைக்கு கவுண்ட் சொல்லப்படுறது 294 பேர். பட் எக்ஸாக்ட் நம்பர் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியலைங்க. இப்படி இந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா 2 காரணமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒன்று ஹியூமன் எரரு, இல்லாட்டி இன்னொன்று விமானத்தில் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி, இல்லாட்டி விமானத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து இது மாதிரி தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்கும். இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா வானிலையெல்லாம் பக்காவாக இருந்திருக்கு. மெட்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா விசிபிலிட்டி எப்படி இருக்குது, காற்று எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி விமானம் டேக் ஆஃப் ஆகலாமா அப்படின்னு சொல்லும். அந்த மெட்டார் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா விசிபிலிட்டி வந்து பக்காவாக கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு விசிபிலிட்டி பக்காவாக இருந்திருக்கு. அதை தாண்டி காற்று வந்து நார்மலாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு. அதனால் வானிலையில் அந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஒரு சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹியூமன் எரராக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ டேக் ஆஃப் ஆகி போய் வெடிக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. போய் மோதி வந்து ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து அது வெடிச்சுருந்துருக்கும். வீடியோ எல்லோரும் பார்த்தீங்களா? இதை வந்து பார்த்துட்டு ஒரு சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏரோப்ளேன் விங் ஃப்ளாப்ஸில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இதனால தான் அந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. விங் ஃப்ளாப்ஸ் அப்படின்னா அந்த இறக்கை மடிப்புகளுங்க. இந்த இறக்கை மடிப்புகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இறக்கையோட வந்து ஒன்றி போயிருக்கிறதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இது ஒரு அசாதாரணமான விஷயம் அப்படின்னு ஒரு சில நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி அண்டர் கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விமானத்தோட முன்னாடி இருக்கிற டயர், அந்த டயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட விமானம் டேக் ஆஃப் ஆனோன்னு 10-15 செகண்ட்லேயே உள்ளே இழுத்துருக்கணும். ஆனால் இது உள்ளே இழுத்த மாதிரி தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த விங் ஃப்ளாப்ஸ்ன்னு சொன்னலைங்க, அது வந்து
வந்து விமானம் டேக் ஆஃப் ஆகி நல்லா ஸ்டேபிள் ஆகி கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் கழித்து அந்த ஃப்ளாப்ஸை வந்து மடிப்பாங்க, அந்த மடிப்பை வந்து அப்படியே மடிப்பாங்க. இது வந்து நடக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது, விசாரணை முடிவில் தான் தெரியும். இது ஹியூமன் எரராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லலை. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க மேலே பழியை தூக்கி போட முடியாது. ஏன்னா அவங்க யாருமே வந்து இப்போ உயிரோட வந்து இல்லை. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் இந்த வண்டியை வந்து ஓட்டினது. கேப்டன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8200 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். அந்த அளவுக்கு வந்து விமானம் வந்து ஓட்டியிருந்திருக்காப்புல. அதை தாண்டி ஃபஸ்ட் ஆஃபீஸர் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1100 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காப்புல. இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் தான் இந்த விமானத்தை எடுத்து வந்து ஓட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது விசாரணை முடிவில் தெரியல. ஒன்று வந்து அதான் சொன்னல ஹியூமன் எரராக இருக்கணும், இன்னொன்று வந்து விமானத்திலேயே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ஹியூமன் எரராக இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 240 பேர் இந்த 2 பேரை நம்பி மட்டும்தான் போகிறாங்க. எவ்வளோ சாமியை கும்பிட்டுட்டு போனாலும் இந்த 2 பேர் கையில் மட்டும்தான் இத்தனை ஜீவன்களோட உயிர் வந்து இருக்குதுன்னு சொல்லி ஆகும். ஏதாவது கவனக்குறைவில் வந்து ஒரு தப்பு நடந்தாலும் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. ஹியூமன் எரரையும் ஏற்றுக்க முடியாது, விமானத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் எப்படியோ இந்த சம்பவம் வந்து நடந்துட்டு இந்த விமானத்துக்கு வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போயிங் 787-8 ட்ரீம்லைனர் அப்படின்னு சொல்லப்படுற விமானம். இது வந்து கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 போயிங் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க பக்காவான விமானம் அப்படின்னு. இதுவும் விற்க ஆரம்பிக்குது, நிறைய பேர் வாங்குகிறாங்க. இப்படி போகும்போது 2014 ஏர் இண்டியா வந்து அதை வாங்குகிறாங்க. இப்படி வாங்கினதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, பல வருஷம் நல்லபடியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த போயிங் 787 ரக விமானம் இருக்குல்ல, இதில் வந்து இது வரைக்கும் ஆக்சிடென்ட் நடந்தது கிடையாது. இதுதான் மொதல் தடவை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொதல் தடவை நடந்தாலும் எத்தனை பேரோட உயிரை வந்து இதுக்காக வாங்கியிருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி தாங்க இந்த போயிங் நிறுவனம் சொல்கிறாங்க, எப்பா இந்த ட்ரீம்லைனர் விமானம் உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேரை வந்து ஏற்றிட்டு போயிருந்துருக்குப்பா அப்படின்னு வந்து அதை வந்து கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ விமானங்கள் இருக்குது, இவ்வளோ மணி நேரம் அது பறந்துருக்கு, இத்தனை பேரை கூப்பிட்டு போயிருக்குன்னு எல்லா விஷயத்தையும் அந்த போயிங் ரக விமானம் வந்து சொல்லியிருந்திருக்கு. பட் அது சொல்லி ஒரு 6 வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. இந்த விமானத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 256 பேர் இதில் வந்து உட்காரலாம். ஆனால் அன்றைக்கி போனது 242 பேர். 256 பேர் உட்காரலாம் இல்லை. இந்த விமானம் எப்போ இருக்குன்னா, இதுதான் விமானம் அப்படின்னா அந்த நீளம் வந்து கிட்டத்தட்ட 57 மீட்டர் வந்து இருக்கும். அடுத்த இதோட உயரம் கிட்டத்தட்ட 17 மீட்டர் வந்து இருக்குங்க. இப்படி இந்த அகலம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்கும். இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய விமானத்தில் தான் இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்துருக்கு. ஆனால் இந்த போயிங் ரக விமானத்துக்கே வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, சில சிக்கல்களில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துருக்கு. இது அவங்களுக்கு வந்து ஒரு பேரிடி அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் அந்த விமானம், அந்த போயிங் ரக விமானத்தையே வந்து சந்தேகப்பட்டு தான் இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனம் ஏர் இண்டியா அதெல்லாம் வந்து வாங்க வந்து யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து ஒன்று மட்டும் தாங்க சொல்லணும், அடுத்த செகண்டு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை எல்லாருக்குமே. எந்த செகண்டில் எது நடக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு மதியானம் சாப்பிட வந்தவங்க வந்து அவங்களுக்கு தெரியுமா அடுத்த செகண்டு நம்ம மேலே ஒரு விமானம் வந்து மோத போது நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாருமே அடுத்த செகண்டு தான், அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா லண்டன்லேருந்து வந்து ஊருக்கு வராங்க. இதே விமானத்தில் வந்துட்டு ஜூன் 1 ஜூன் 1 வந்து அவங்க அப்பாவோட இறுதி சடங்குகளை வந்து கலந்துக்கிறாங்க. இப்படி கலந்துக்கிட்டு ஜூன் 12 லண்டனுக்கு வேலைக்கு போகிறதுக்காக வந்து ஏறுறாங்க. ஆனால் ஏறினவங்க கிட்டத்தட்ட 30-40 செகண்டில் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். யாராக இருந்தாலும் அந்த ஒத்த செகண்டு இல்லாட்டி ஒரு நிமிஷம் நாளைக்கு நம்ம இருப்போமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருக்கு. இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது எதனால் நடந்தது, எதுவும் ஹியூமன் எரர் தானா, மற்ற பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் விசாரணை முடிவில் தெரியும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்னொரு வீடியோ உங்கள்கிட்ட வந்து ஒன்றாந்து சேர்க்குறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்க ஒன்றுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. பை கைஸ்.